ஹாய். திரௌபதி முர்மு 15வது ராஷ்டிரபதி இந்தியாவோட ஒரு லேடி. முதல்ல நம்ம ஒரு இந்தியனோட முதல் பௌரத்தை வாங்கினது வந்து திரௌபதி முர்மு தான். அப்போது திரௌபதி முர்மு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஆதிவாசி விபாகத்தில்பட்டவங்க, எஸ்சி தான். அப்போது அவங்கள வந்து பிஜேபி செஞ்ச ஒரே நல்ல விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அவங்கள வந்து நாமினேஷன் பண்ணது தான், அவங்களோட பதவி கொண்டு வந்தது தான் அவங்க செஞ்ச ஒரு பெரிய புண்ணிய ஒரு விஷயம். அப்போது நம்ம கோவிலாக இருக்கட்டும், நம்ம ஒரு சாதாரண இப்போ நம்ம ஊரில் வச்சு ஒரு சின்ன ஒரு கோயிலாக இருக்கட்டும், ஒரு நம்ம தமிழ்நாட்டில் அந்த கோயிலுக்குள்ளாட்டி நீங்கள் அதுக்குள்ளாட்டி போக முடியாது. அவ்வளோ ஜாதி வேற்றுமை, அவ்வளோ ஒரு ஜாதியின் பேரில் அந்த கோயிலை பூட்டியே வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த கோயிலில் ஒரு எஸ்சி வரக்கூடாது, ஒரு எஸ்டி வரக்கூடாது அப்படிங்கிறது அந்த கோயிலை பூட்டியே வச்சுட்டாங்க. அப்போ வந்து நம்ம தமிழ்நாடு சர்க்கார் வந்து வேடிக்கை தான் பார்க்குது. அப்போது அது வேடிக்கை பார்த்துட்டு என்ன பண்ணுச்சு, கோர்ட்டு ஒரு அது பூட்டியாக கிடக்கட்டும் அப்படின்னு இன்ன வரைக்கும் பூட்டியாக கிடக்குது. அது தொடர்ந்தாலும் அது எஸ்சி எஸ்டி போக முடியாது. இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் இது அறநிலையத்துறை மெயின்டைன் பண்ணுற எத்தனையோ கோவிலில் இந்த தலித் மக்களுக்கு இன்னும் பிரயோஜனம் இல்லை. வெளில நின்று தான் கும்பிட்டு போகணும். அப்போது பிராமண சமூகம் மட்டும் அவ்வளோ உயர்ந்த கோலம்னா அப்போ மற்றவங்களாம் என்ன ஜனங்க கிடையாதா? இப்போ அதே மாதிரி இப்போது சபரிமலை வந்து அவ்வளோ அனிஷ்ட ஆச்சாரங்களை அப்படி மெயின்டைன் பண்ணுற ஒரு கோவிலில் இன்றைக்கி திரௌபதி முர்மு அதுவும் எல்லாம் நடந்து போகணும், 18 படி ஏறணும், அந்த படி இது ஏறணும், அந்த மலை ஏறணும், இந்த மாதிரி ஒரு மலை ஏறல, நேராக போனாங்க காரில் கொண்டு போய் அங்கே கிட்டே போய் வண்டி நிறுத்திக்கிட்டு நல்லா 18 படி மட்டும் அழகாக ஏறிட்டு அவங்க மட்டும் வந்துட்டாங்க. அப்போ அந்த அனுஷ்ட ஆச்சாரங்கள் வந்து பதவியில் இருக்கணும் பார்த்தா அது என்ன பண்ணுது, பயப்படுது. அப்போது அவங்க மேலே போயிட்டு அந்த கோயிலில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு உட்காந்து பூஜை பண்ணிவிட்டு உட்காந்துட்டாங்க. அப்போது பண்ணிவிட்டு அந்த கோயில் விட்டு வெளில வந்துட்டாங்க. இப்போது கேரளாவில் இருக்க ஒரு மாധ്യമங்களாம் எப்படின்னா பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா, அது கூட போனவங்க வந்து நாயர்வை தான் கூட போயிருக்காங்க. அது கூட இருக்கவங்க எல்லாம் சௌரவ் எஸ் நாயர் அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் வச்சுருக்காங்க. அந்த நாயர் இந்த நாயர் அவங்களாம் போனதோடு தான் அவ்வளோ ஈஸியாக அவங்களால கோயிலுக்கு முடிஞ்சிச்சு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது அந்த அனிஷ்டாச்சாரங்களை அவங்க பாலிச்சு தான் ஆகணும். அவங்க என்ன பெரிய இதா, அவங்களெல்லாம் அப்படி உள்ள இது விட்றீங்க அவ்வளோ இன்ன வரைக்கும் சில மாധ്യമங்கள் பேசிட்டு தான் இருக்குது. அப்போது ஒரு இந்தியன் ஒரு முதல் பௌரங்கிற ஒரு அந்த அதிகாரங்கள் இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஆச்சாரத்தை நம்மளை அடித்து உடைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் தான். அது திரௌபதி முர்மு வந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கோயிலையும் அதே மாதிரியும் ஒரு அதிகாரத்தில் உள்ளவங்க மட்டும் வந்தால் மட்டும் தான் அந்த கோயில். அப்போ நம்ம ஊரில் இருக்கிற கோயிலுக்கும் அதிகாரத்தில் உள்ளவங்க மட்டும் தான் உள்ளாட்டி நுழைய முடியுமா? அதிகாரத்தில் இல்லாதவனும் அந்த கோயிலுக்கு போய் முடியும். ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு சமூகம் சொல்லுது இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் அது எப்படி அரசாங்கமாக இருக்கட்டும் எல்லாம் வேடிக்கை பார்க்குது. எல்லா கோயில்கிட்டும் இப்போ பெண்ணு ஆண் எல்லாம் தெய்வம் படைச்சது தானே, எல்லாம் கடவுள் படைச்சது தானே. அப்படி அந்த கடவுள் படைத்த மனுஷனில் ஏன் இன்ன வரைக்கும் ஒரு வேற்றுமை நடக்குது? அந்த வேற்றுமை ஏன் எல்லா மக்களும் வேடிக்கை பார்க்குறாங்க? எல்லா கோயிலுக்கூட்டும் எல்லா மக்களும் போகணும்.